அனைவருக்கும் வணக்கம். சப்கோ நமஸ்கார். அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. என் பேர் ஆர் ஜாபர் அலி. மதுரையில் என்னோட வீடு இருக்குது. நான் வேலை பார்க்குற கம்பெனி பேர் எலைட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங் சர்வீசஸ். ஸோ இந்த கம்பெனியில் நான் ஒரு 8 இயர்ஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எங்களோட கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனியை கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணி அந்த கம்பெனிக்கு ஒரு ரீட்டைல் செக்டராக இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங் செக்டராக இருக்கட்டும், எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அதை டேக் ஓவர் பண்ணி அங்கே ஹெச்ஆர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே டோட்டலாக பண்ணி கொடுக்குறது எங்கள் கம்பெனியோட ஒர்க். ஸோ உங்களுக்கே தெரியும், பலதரப்பட்ட கம்பெனி அப்படின்னா பலதரப்பட்ட மக்கள் இருப்பாங்க. ஈவன் ஹிந்தி பீப்புள்ஸ் நிறையா இருப்பாங்க. நான் சின்ன வயசுலேருந்து எல்லாருக்குமே சொல்கிற ஒரு விஷயம் தான், ஹிந்தி எழுத நீங்கள் கற்றுக்கிறத விட பேசுறதுக்கு நிறையா கற்றுக்கங்க அப்படின்றத சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, நம்ம எங்கேயுமே போய் எழுதி ஒரு பஸ்ஸு என்ன எங்கே போகுது அப்படின்றதெல்லாம் எழுதி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒருத்தவங்க கேட்டாலே போதும், கம்யூனிகேஷன் ஒரு ப்ராப்பராக நம்மளால் எடுத்துக்க முடியும். அப்போ ஹிந்தி உங்களுக்கு பேச தெரிஞ்சிருக்கணும், பேசுறது புரிய தெரிஞ்சிருக்கணும். இந்த விஷயங்கள் கண்டிப்பா தேவையா இருந்தது. அப்பதான் நான் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வால்சூஸ் அகாடமில இருந்து ஒரு கனெக்டிவிட்டி கிடைச்சது எனக்கு. மிஸ்டர் ஹரிகரன் எனக்கு ஒரு கனெக்டிவிட்டி கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி நாங்கள் ஹிந்தி கிளாஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். 20 டேஸில் உங்களால் கேட்கக்கூடிய கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியும், நீங்களும் ஒரு கொஸ்டின் கேட்குற அளவுக்கு உங்களை நீங்கள் உயர்த்திக்க முடியும் அப்படின்னு ஒரு ஹோப் கொடுத்தாரு. ஸோ நான் இதுக்கு ஒரு மினிமம் அமௌண்ட் தான் நம்ம பே பண்ணது. பட் இந்த மினிமம் அமௌண்ட்ல உங்களால் நிறைய ப்ரொடக்டிவிட்டி கண்டிப்பாக எடுத்துக்க முடியும். ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். அதனால இந்த ஹிந்தி கிளாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் 20 நாளைக்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டில் 20 டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒருத்தவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு என்னால் ஈஸியாக கேள்வியை புரிஞ்சுக்க முடியுது. நானுமே ஒரு ஒன் வேர்ட் ஆன்சர் என்னால் பண்ண முடியுது. ஸோ ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் இப்போ எங்களோட பேட்சில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய டாக்டர்ஸ் இருந்தாங்க, இன்ஜினியர்ஸ் இருந்தாங்க, பிஸ்னஸ் பீப்புள்ஸ் இருந்தாங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு படிக்கிறவங்க இருந்தாங்க, தென் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அண்டு ப்ரைவேட் பெரிய பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே இருந்தாங்க. இவங்க எல்லாருமே நான் கத்துக்கிறதுக்காக உள்ள வந்திருக்கேன், லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற நினைச்சு உள்ள வந்தனால எல்லாராலையும் ஈஸியா அந்த கிளாஸ் பயன்படுத்த முடிஞ்சது. ஸோ 100% இந்த கிளாஸை நான் எல்லாத்துக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்க வால்சூஸ் ஹிந்தி அகாடமியில சேர்ந்து உங்களோட கெரியரை நீங்க டெவலப் பண்ணிக்கோங்க, உங்களோட கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணிக்கோங்க. பிகின் வித் எம்டி மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுவுமே தெரியல நினைச்சிட்டு நீங்க உள்ள வந்தீங்கன்னா உங்களால ஹிந்தியில ஆனாவில இருந்து எப்படி ஸ்டார்ட் பண்றது, அதாவது ஆனா எழுதுறதா நான் சொல்ல வரல. ஸோ இதுதான் தொடக்கம் அப்படின்றதுல இருந்து முடிகிற வரைக்கும் உங்களால் ஒரு பேஸை ப்ராப்பராக கற்றுக்க முடிஞ்சு உங்களோட சென்டென்ஸ் குவாலிட்டியாக மேக் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ ஐ 100% ரெக்கமெண்ட் வால்சூஸ் அகாடமி ஹிந்தி கிளாஸ். நீங்கள் எக்ஸ்பெஷலி மிஸ்டர் நடராஜன் அவருக்கு நான் ரொம்பவே இந்த இடத்துல தேங்க்யூ பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். வால்சூஸ் ஹிந்தி அகாடமிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.